வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பியூ வுட் பாலிஷ் ஃபுல் ஒர்க் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பியூ பாலிஷ் ஃபஸ்ட்டு அடிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டுலேருந்து என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு தொலைச்சா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மரத்தில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் இருக்கும். அழுக்கு, டஸ்ட்டு, பென்சில் கோடு இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதெல்லாம் சீராக சீவி எடுக்கணும். அப்படி சீவி எடுக்கிறதுக்கு முடியல அப்படின்னா நல்லா தேய்க்கணும். இது மாதிரி சீவிட்டு நல்லா தேய்க்கிங்க அப்படின்னு நல்லாயிருக்கும். உங்களால் சீவ முடியல அப்படின்னா முடிஞ்சாலும் எவ்வளோ தேய்க்க முடியுமோ அவ்வளோ நல்லா ஃபஸ்ட்லேயே நல்லா தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். ஃபஸ்ட்டு கண்ணாடி மாதிரி வர்றதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராசஸே இது தான். மட்டமாக நல்லா சீவி தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அடுத்ததாக பியூ சீலர் மிக்ஸ் பண்ண போகிறோம். பியூ சீலர் 200 ml ஆர்டினர் வரும். 800 ml சீலர் வரும். இது ரெண்டும் சேர்ந்து தான் 1 லிட்ரு. இது பியூ தின்னர் மிக்ஸ் பண்ணணும். பியூ தின்னர் 150 ml 300 ml வரை மிக்ஸ் பண்ணலாம். நார்மலாக 200 ml மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறது ஒரு 10 முறையாவது மிக்ஸ் பண்ணணும். அப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு கலவையாக இருக்கும். கலந்து மிஷின் இருந்தால் மிஷினில் அடிக்கலாம், இல்லை ப்ரெஷ்லேயும் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் கோட்டு எப்படினாலும் நம்ம விருப்பம் தான். ஆனால் செகண்ட் கோட்டு கண்டிப்பாக ஸ்ப்ரே தான் பண்ணணும். இதுமாதிரி ஃபஸ்ட்டு கோட் ப்ரெஷ்ஷில் அடிக்கிறீங்க அப்படின்னா 2 டைம் அப்ளை பண்ணலாம். நார்மலாக 2 டைமு. அதே மட்டெல்லாம் இருக்குது அப்படின்னா 3ஆவது முறை அப்ளை பண்ணலாம். தொடர்ச்சி அப்படியே அப்ளை பண்ணலாம் 3 முறை. இப்போ ஒரு முறை அடிச்சிக்கினே வரீங்க அப்படின்னா மறுபடியும் பின்னாடி அப்படியே அடிச்சுன்னே வரலாம். அதாவது இது மாதிரி ஒரு பூ டிசைன்லாம் இருக்குது அப்படின்னா 2 டைமு. இது ப்ளைனாக இருக்குது அப்படின்னா 3 டைம் அப்ளை பண்ணலாம். நல்ல ஒரு ஃபினிஷிங் வரும். இது மாதிரி ஃபுல்லாக அடித்து முடிச்சதுக்கப்புறம் இது ஒரு நாள் ஃபுல்லாக காயணும். காய்ஞ்சால் தான் தேய்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா பட்டி பார்த்து தேய்க்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாக் பவுடர் தேவை. சாக் பவுடர், எல்லோ கலர், ப்ரௌன் கலர், ரெட் கலர் இதெல்லாம் தேவை. இப்போ தேக்கு மரம் இருக்குது அப்படின்னா ஒரு கோல்டன் ப்ரௌனில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பட்டி மிக்ஸ் பண்ணணும். இது வேங்க மரம் இருக்குது அப்படின்னா அது டார்க் ப்ரௌன் கலராக இருக்கும். நம்ம மரத்துக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தேக்கு மரத்துக்கு நான் யூஸ் பண்ணுறேன். தேக்கு மரத்துக்கு கோல்டன் ப்ரௌனில் பட்டி இருக்கணும். அதுக்கு தான் எல்லோ, ப்ரௌன், ரெட் இது மூத்தையும் மிக்ஸ் பண்ணுறேன். கலர் அதாவது சாக் பவுடர் கூட. இதுக்கு லைட்டாக தான் சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் அதிகமாக மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைட்டாக இருக்கும், கட்டியாக இருக்கும். அது மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா தேய்க்கிறது கஷ்டமாக இருக்கும். சீலர் மீடியமாக மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு சாக் பவுடர் கூட அது கூட என்சி தின்னர் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி வரும், ஒரு கம்மு மாதிரி வரும். அதை தான் நம்ம பட்டி பார்க்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அல்வா மாதிரி இருக்கும். அதை சும்மா ட்ராப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக இருக்கும். ஒரு பேஸ்ட் மாதிரி, அதாவது செவுத்து பார்க்குற பட்டி மாதிரி வந்துடும். இதுதான் ஓட்டு ஓட்டச்செல்லாம் நம்ம பட்டி பார்க்கணும். எங்கள் ஜாயிண்ட்டுங்க அது மாதிரி ஆணி ஹோல்ஸு அது மாதிரி சின்னதாக இருக்கும். அதெல்லாம் நம்ம பட்டி பார்க்கலாம். பெருசாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மெட்டல் ப்ரெஷ் தான் பார்க்கணும். இது மாதிரி மொத்தத்துக்குமே பட்டிலாம் பார்த்து க்ளீனாக தேய்ச்சிடணும். இதில் பட்டி பார்க்க தான் மெயின். இந்த பட்டிக்கணி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது ஃபினிஷிங்கில் கடைசி வரையும் சரியாகவே வராது. பட்டிலாம் பார்த்து க்ளீனாக தேய்ச்சிட்டு இதுக்கு மேலே செகண்ட் கோட் சீலர் அப்ளை பண்ணணும். இது பட்டி பார்த்து தேய்க்கிறது 120. ஃபஸ்ட்டு கோட் 120ல் தேய்க்கலாம். தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம செகண்ட் கோட் சீலர் அப்ளை பண்ணணும். வீடியோவில் செகண்ட் கோட் சீலர் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு போட்டிங்கன்னா வரும். இது எப்போவுமே ஸ்ப்ரே கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸ்ப்ரே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுவும் ஒரு நாள் ஃபுல்லாக காயணும். ஒரு நாள் ஃபுல்லாக காய்ஞ்சால் மட்டும்தான் நல்லா தேய்க்கிறதுக்கு வாட்டமாக இருக்கும். நாலா பக்கமும் திட்டத்தட்ட அடிக்கணும். ஒரு 3/4 லிட்டராவது ஒரு பக்கத்துக்கு அடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது செகண்ட் கோட் சீலர் நீங்கள் பார்க்குறது. நீங்கள் நல்லா பட்டி பார்த்து தேய்ச்சிங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி மாதிரியான ஃபினிஷிங் சீலர்லேயே வந்துடணும். வீடியோவில் பார்க்குற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா பாலிஷும் நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இது ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிருச்சு அப்படின்னா மறுநாள் தேய்க்கணும். 180 நம்பரில் தேய்க்கணும். அப்படின்னா 220 பெஸ்ட்டு. வாட்டர் எம்எல் 220 இருக்கும். அதை தேய்ச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். சின்ன பொருசல் டஸ்ட்டு கிஸ்ட்டு எதனா இருக்குது அப்படின்னா இதுமாதிரி ஸ்மூத்தாக தேய்க்கணும். முழுக்க கையிலே தான் தேய்க்கணும். எந்த ஒரு மிஷினையும் தேய்க்கக்கூடாது. கையில் தேய்ச்சா தான் நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணணும். ஸ்டைனர் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேக்கு மரத்துக்கு வால்நட் ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணுறேன். இது 1/2 லிட்டரு தின்னரில் என்சி தின்னரில் ஒரு 100 ml வால்நட் ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணுறேன்.
ஒரு 50 mlலேருந்து ஒரு 100 mlக்குள்ளே ஒரு 75 ml சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணணும். அந்த ஸ்டைனர் வந்து கிரிப்பாக பிடிக்கணும். அதுக்காக தான் சாண்டிங் சீலர் லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தேக்கு மரன்றதுனால கொஞ்சமாக தான் வால்நட் மிக்ஸ் பண்ணிக்கணும். வால்நட் மிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து டீ குட் மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இருக்கணும். அது வந்து டீ குட் ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணணும். ஸ்டைனர் ஒன்று ஊற்றிதுக்கப்புறம் சாண்டிங் சீலர், அதாவது 1 லிட்டர் தின்னருக்கு வந்து 100 ml சீலர் வந்து கரெக்டாக இருக்கும். சாண்டிங் சீலர் ஊற்றி இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். டீ கூட்டுக்கு நீங்கள் வந்து டீ கூட்டு வந்து அதிகமாக கலந்துட்டிங்க அப்படின்னா திட்டாக டார்க் ஆகிரும், ஒரு டிஃப்ரெண்ட் ஆகிரும் கலரு. அதனால் லைட்டாக கலர் தான் பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு டீ கூட்டு ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக ஒரு யூனிஃபார்மாக பிடிச்சிக்கணும். டீ கூட்டு வந்து ரொம்பலாம் ஆச்சிங்க அப்படின்னா கலர் வந்து ஒரு நேச்சுரலான கலர் வராது. பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக எல்லோ கலராக இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி வந்தால் போதும். ஒரு சில மரத்துக்கு மட்டும் தான் அது மாதிரி அமையும். அதாவது கலர் வந்து ஒரு எல்லோ கலராக அமையும். இது மாதிரி ஃபுல்லாக ஒரே கோட் மட்டும் தான் நம்ம வந்து ஸ்டைனர் அப்ளை பண்ணணும். 2வது முறை ஆச்சிங்க அப்படின்னா டார்க் ஆகிரும். டார்க்காக வேணும் அப்படின்னா நீங்கள் 2வது முறை அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக அடித்து முடிச்சதுக்கப்புறம் எங்கெங்கே வெள்ளடிக்குதோ அந்த வெள்ளடிக்கு மட்டும் வால்நட் ஸ்டைனர், இப்போ வந்து வால்நட் ஸ்டைனர் அப்ளை பண்ணுறோம் பாருங்கள். இது வந்து வெள்ளடி இருக்கிற வெத்தலை மட்டும் தான் அப்ளை பண்ணுறோம் பாருங்கள். இது மாதிரி எங்கெங்கே வெள்ளை ஆகுது அங்கே மட்டும் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா தேக்கு மரம் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக வந்துடும். அந்த வெள்ளடிலாம் இல்லாத ஃபுல்லாக ஒரே மாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெள்ளடிலாம் இருந்தது, அதெல்லாம் டீ கூட்டு ஒரு கோட்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு எங்கெங்கே வெள்ளடிக்குதோ அங்கே மட்டும் அடிச்சுட்டேன். ஃபுல்லாக மறைஞ்சிச்சு. இது மேலே தான் வந்து நம்ம வந்து பியூ பாலிஷு அப்ளை பண்ண போகிறோம். பியூ பாலிஷ்லாம் எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்ளை பண்ணுறது நிறைய வீடியோ போட்டிருப்பேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து வீடியோ லென்த்தாக போகுன்றதுனால தான் வந்து நான் வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன். இது வந்து நாட்டு தேக்கு மரத்துக்கு வந்து பியூ பாலிஷ் ஒர்க்கு. ஸ்டைனர்லாம் போட்டு வெள்ளையெல்லாம் கலர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து கடைசியாக பியூ வுட் பாலிஷ் அப்ளை பண்ணுறேன், ஸ்ப்ரே பண்ணுறேன். இது வந்து நம்ம வந்து ப்ரெஷ்ஷெல்லாம் வச்சிங்கன்னா இது மாதிரி ஷைனிங்கே வராது. ஸ்ப்ரே பண்ணால் மட்டும்தான் நல்ல ஒரு ஷைனிங் இருக்கும். கிளாஸியாக இருந்தாலும் சரி, அது மாதிரி வந்து மேட்டாக இருந்தாலும் சரி, செமி கிளாஸ் இருந்தாலும் சரி, ஒரே மெத்தட் தான். கலர் மட்டும் தான் மாறும். கலர் நம்ம எது வேணாலும் அடிச்சுக்கலாம். ஆனால் ஒர்க்குன்றது ஒன்று தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வுட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.